இன்றைக்கி அருமையான அவல் வைத்து ஒரு கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்றைக்கி அவல் ஒரு கப்பு வச்சு ஒரு அருமையான டிஷ் தயார் பண்ணிடலாம். இதுக்கு இந்த அவலை தண்ணி ஊற்றி நனைச்சிக்கலாம். ஒரு கப் அவல் இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் தான் இருந்துச்சு, இதில் மாற்றியாச்சுமா. இப்போ இதில் தண்ணி, இது நனைய மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே 5 நிமிஷம் ஊறட்டும். இது வெள்ளை அவல், வெள்ளை அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிகப்பு அவலாக இருந்தாலும் பரவாயில்ல. சிகப்பு அவலாக இருந்தாக்கா ஒரு 10 நிமிஷம் ஊறும். இந்த வெள்ளை அவல் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். ஊறினோன்னு பார்க்கலாமா. இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கு தேவையான பொருள், இந்த தேங்காயை நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாமா. ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் போதும். அதில் கடுகு போட்டுருவோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரித்ததும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம். ரொம்ப கருக விடாமல் அப்படியே பொரியட்டும். இப்போ அதில் ஒரு நறுக்கிய வெங்காயம் ஒரு பாதி அதையும் சேர்த்துடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ அதிலே கருவேப்பில்லை கொத்து, ரொம்ப பொடியாக நறுக்கிடாமல் பாதியாக நறுக்கியிருக்கேன். கருவேப்பில்லை கொத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் பெருங்காய பவுடர் சேர்த்துடலாம். அப்போ தான் வாய்வு இருக்குது. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாமா. தண்ணி ஊற்றாமல் தேங்காவை பல்ஸ் மூடில் உட விட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். சிறு சிறு கொழுக்கட்டையாக பிடிச்சி இப்போ சட்டியில் வச்சு அவிச்சிடலாம். ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டியல, கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. சாப்பிட நல்லா சுவையாக இருக்குமா. இதோட ஒரு சட்னி, ஏதாவது ஒரு கார சட்னி, இல்லை பசங்களுக்கு டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே கொழுக்கட்டையாக பிடிச்சிட்டோமா. இது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போதும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் எடுத்தாச்சுமா. 5 நிமிஷம் தான் வேக வைக்கணும். இதில் சொல்ல மறந்துட்டேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் நல்லா வரும். இது பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஜீரக வாசனையோட இந்த அவல் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக